சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். உங்கள் வீட்டில் வறுமை நீங்கி செல்வம் பெருக கல்லுப்பை இந்த 3 இடங்களில் வைக்க மறக்காதீர்கள். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு சில பொருட்கள் அடுத்தவங்க கையிலேருந்து நம்ம அப்படியே வாங்கவே கூடாது. அப்படியே அவங்க கையிலேருந்து அந்த பொருள் இருந்தாலும், "அத கீழ வைங்க நான் எடுத்துக்கிறேன்" அப்படின்னும் சொல்லுவாங்க. அது இன்னுமே பலரது வீட்லயுமே இந்த பழக்கம் வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. அது எதனால? அது எந்த மாதிரி பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பா 2 பொருட்கள். ஒண்ணு உப்பு, இன்னொன்னு எலுமிச்சம்பழம். இந்த 2மே நம்மிடம் இருக்கிற நேர்மறை மற்றும் எதிர்மறை ஆற்றலை ஈர்த்துக் கொள்ளும் தன்மை உண்டு அந்த 2 பொருட்களுக்குமே. ஒருத்தவங்க நீங்க நல்லா இருக்கக்கூடாது, இல்ல நீங்க வந்து உங்களுக்கு அவங்களோட எண்ணங்களே சரியில்ல அப்படிங்கிறப்ப, அவங்க கையால நீங்க உப்போ, அல்லது எலுமிச்சம் பழமோ நீங்க வாங்கும்போது, கண்டிப்பா அந்த நெகட்டிவ் எனர்ஜி உங்கள சீக்கிரமாகவே தாக்கக்கூடும். உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க வீட்லயே அந்த பிரதிபலிப்ப உங்களால உணர முடியும். கல்லுப்ப நம்ம மகாலட்சுமியின் அம்சமாகவே கருதப்படலாம். ஏன்னா, கல்லுப்பு அப்படிங்கிறது பாற்கடலில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள். கல்லுப்பை வெள்ளிக்கிழமைகள்ல வாங்குவது ரொம்பவே சிறப்பு. அது மட்டும் இல்ல, வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில கல்லுப்பு வாங்குவது மகாலட்சுமியின் அருள் கடாட்சத்தை நம்ம வீட்டுக்கு ஏற்படுத்தும். அது மட்டும் இல்ல, இந்த உப்பு இந்த 3 இடங்கள்ல வைக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, அது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு முதல்ல பார்த்தோம்னா, எனக்கு வேலைக்கு நாங்க நல்லாதாங்க போயிட்டுருந்தோம். திடீர்னு எனக்கு வேலைக்கு போகணுங்கிற எண்ணமே இல்ல. உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாரி வலிக்குது. ஒரு மாரி சோர்வு இருந்துகிட்டே இருக்கு. அப்படிங்கிறவங்க 2வது நாங்க நல்லா சம்பாரிக்கிறோம். சம்பாரிச்ச பணம் வந்து எங்களுக்கு சேரவே மாட்டுது. ஏதோ ஒரு செலவு வந்து ஏதோ ஒரு வகையில பணம் வந்து செலவாகிக்கிட்டே இருக்கு. எங்களால செல்வ நிலையில முன்னேற முடியவில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமா இந்த முறையை பின்பற்றி பாருங்க. இந்த உப்பு முறையை வைப்பதற்கு 4 கிழமை எதுவுமே கிடையாது. பெண்கள் பீரியட்ஸ் டைம்லயும் தாராளமாக இத செய்யலாம். இந்த உப்பு பயன்படுத்துவதற்கு நீங்க கட்டாயம் பயன்படுத்த வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண் பாத்திரங்கள் தான். இல்லங்க எங்கள்ட்ட மண் பாத்திரம்லாம் இல்லங்க. மண்பானை கடையில போய் கேட்டீங்கன்னா, சின்ன சின்ன பானை மாரி, இல்ல சின்ன சட்டி மாரிலாம் விக்கும். இல்லங்க இதெல்லாம் எங்களால வாங்க முடியாது. இது எங்கதையோ எங்கேயோ இருக்கு மண்பானை அப்படிலாம் சொன்னீங்கன்னா, வீட்ல சாதாரண மண் அகல் விளக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த விளக்க கூட நீங்க தாராளமாக பயன்படுத்திக்கலாம். என்ன கேட்டீங்கன்னா, நீங்க தாராளமா உங்க வீட்ல உள்ள மண் அகல் விளக்கையே நீங்க பயன்படுத்திக்கலாம். ஏன்னு நான் சொல்றேன் அப்டின்னா, ஒரு 2, 3 நாள்லயே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். அதற்கு பிறகு நீங்க ஒரு கண்ணாடி பாத்திரமோ, இல்ல மண் சட்டியே குட்டி, குட்டி மண் சட்டிலாம் விக்கும் பார்த்தீங்களா, அத நீங்க வாங்கி தாராளமாக நீங்களே பயன்படுத்த உங்களுக்கே தோணும். சரி நம்ம இந்த சின்னூண்டு நம்ம மண் அகல் விளக்குல வைக்கும்போதே ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுது. நம்ம அடுத்து இத செய்யலாம் அப்டிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கா வரும் பார்த்தீங்களா, அப்ப நீங்க அந்த மண் சட்டி, இல்ல கண்ணாடி பாத்திரம் வாங்கி பயன்படுத்துங்க. முதல்ல உங்க படுக்கை அறையில ஏதாவது ஒரு மூலை 4 கார்னர் அப்படின்னு சொல்லுவோம். எந்த மூலை உங்களுக்கு வசதியா இருக்கோ, அதாவது மற்றவர்களோட பார்வை படாத இடத்துல ஒரு மூலையில கல்லுப்பு நிரப்பி வச்சிருங்க. எதனால பெட்ரூம்ல முதல்ல நான் வைக்க சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படுக்கை அறை அப்படிங்கிறது நம்ம படுக்கும்போது இன்று காலையில நடந்தது எல்லாமே யோசிப்போம். நாளைக்கு என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் யோசிப்போம். ஒருத்தவங்களோட எண்ண ஓட்டம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, எப்போதுமே நம்ம வந்து சரியாயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறத விட, ஐய்யய்யோ! ஏதாவது ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு கவலையும் நம்மள சுத்திக்கிட்டே இருக்கும். இதுக்கு என்ன பண்றது? அதுக்கு என்ன பண்றது? அப்படிங்கிறது. அதோட சேர்ந்து நீங்க வெளிய போயிட்டு வரும்போது, உங்கள்ட்ட உள்ள ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் அந்த எண்ணங்களோட சேர்ந்து இருக்கும்போது, அது வந்து உங்கள வந்து பாசிட்டிவா யோசிக்கவே விடாது. அதனால தான் பெட்ரூம்ல வைக்கும்போது உங்களோட நெகட்டிவ் எனர்ஜி அந்த உப்பு ஈர்த்து கொள்ளும். அதனால தான் முக்கியமா பெட்ரூம்ல ஒரு கார்னர்ல யாருக்கும் தெரியாம ஒரு மண்ணகல் விளக்குல கல்லுப்பு நிரப்பி வையுங்கள். 2வது இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குளியல் அறை. குளியல் அறையில நீங்க சோப்புலாம் வச்சிருக்கிறதுக்காக ஒரு ஸ்லாப் இருக்கும் பார்த்தீங்களா? அதுலயும் ஒரு மண்ணகல் விளக்குல உப்பு நிரப்பி வச்சிருங்க. 3வது இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வரவேற்பு அறையில வடக்கு மற்றும் கிழக்கு வடகிழக்கு மூலையில இந்த உப்பை வைக்க வேண்டும். இதுவும் யார் கண்ணுக்கும் தெரியாத மாரி மறைத்து வைப்பதே சிறப்பு. இதெல்லாம் வைக்கும்போது கண்டிப்பா உங்க வீட்ல ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதை உங்களால கண்கூட உணர முடியும். ஒரு வெள்ளிக்கிழமை இத நீங்க தாராளமா வைக்கலாம். வெள்ளிக்கிழமை வைத்துவிட்டு மறுநாள் மறுவாரம் வெள்ளிக்கிழமை பாருங்க. அந்த உப்பு மேல வந்து ஒரு தூசி மாதிரியோ, இல்ல ஒரு மாரி உப்பு தண்ணி விட்ட மாதிரியோ, இல்ல ஒரு
உப்பு நீங்க நார்மலா நீங்க வைக்கும்போது எப்படி இருக்கு? இல்ல 1 வாரம் கழிச்சு அது மேல தூசியோ, இல்ல வேற ஏதாவது தண்ணி விட்ட மாரியோ இந்த மாரிலாம் இருந்துச்சு அப்படின்னா, உடனே அந்த உப்ப என்ன பண்ணுங்க, எடுத்து சிங்க்ல அதாவது ஒரு பாத்திரம் தண்ணி வச்சு அந்த உப்பு எல்லாத்தையும் கொட்டி, அத கரைஞ்சதுக்கு அப்புறம் சிங்க்ல ஊத்திருங்க. ஊத்திட்டு அந்த மண் அகல் விளக்க கழுவி தொடச்சுட்டு, திருப்பி அதே போல கல்லுப்பு நிரப்பி வச்சுருங்க. வாரம், வாரம் இதே போல நீங்க செஞ்சு பாருங்க. வச்ச ஒரு 2, 3 நாள்லயே நல்ல மாற்றம் ஏற்படும். உங்க வீட்ல வந்து ஒரு மாரி அசதியா இருக்கு அப்படின்னு சொன்னவங்க கூட, ஒரு பாசிட்டிவா இருக்கிறத உங்களால உணர முடியும். அது மட்டும் இல்ல, ரொம்ப சோர்வா இருக்கு, வெளியில போயிட்டு வந்ததுலேருந்து சரியில்ல அப்படின்னு நெனைக்கிறவங்க கூட, அவங்க குளிக்கும்போது அந்த தண்ணீர்ல ஒரு 2 கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டு குளிக்கும்போது நல்ல மாற்றம் ஏற்படும். கல்லுப்பு அப்படிங்கிறது நம்ம கிட்ட உள்ள நெகட்டிவ் எனர்ஜிய முழுமையாக எடுத்துக்கொள்ளும் ஒரு அற்புதமான ஒரு பொருள் தான் கல்லுப்பு. கண்டிப்பா இத பயன்படுத்தி பாருங்க. நல்ல மாற்றம் ஏற்படுகின்றது அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்ஸ்ல சொல்லுவீங்க. இது ஏற்கனவே நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னா, மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. எத்தன பேர் இந்த கல்லுப்பு பயன்படுத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.